இன்னையோட முதல் செய்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையானது. அது நடிகர் வடிவேலுவை பத்தியது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க எலி அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். அதோட பத்திரிகையாளர் சந்திப்புல இப்ப நம்ம செய்தியாளர்கிட்ட அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஸோ அது என்ன எலி சொல்லுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்களே சொல்லுங்க. அதாவது எலிங்கிறது இந்த படத்தில் ஒரு ஸ்பை கேரக்டர் மாதிரி, ஒரு சும்மா காமெடி, ஒரு துப்பறிகிற கேரக்டர் மாதிரி. அது உள்ள போய் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போய் உள்ள படம் பூரா ஹியூமர் பண்ணியிருக்கு அந்த படத்தில். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்க தயாராகிட்டீங்க. ஸோ மக்கள் கண்டிப்பாக உங்கள் பேரை கேட்டாலே கண்டிப்பாக படத்தில் வர போகிறாங்க. ஸோ இந்த படம் உங்களை வந்து வடிவேலு சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வர மக்களுக்கு எந்த மாதிரியான மூவியாக இது இருக்க போகுது சார்? தினம் ஆதித்யாவில் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கல்ல, எல்லா சேனல்லையும் பார்க்குறாங்க. எல்லா சேனலும் ஆதித்யாவில் பார்க்குறாங்க, கலைஞர் டிவியில் பார்க்குறாங்க, உங்கள் டிவியில் பார்க்குறாங்க, எல்லா டிவிலையும் பார்க்குறாங்க. இப்போ பார்க்குற அந்த மாதிரி எல்லா டிவிலையும் மக்கள் பார்த்து ரசிக்கிறது, தேட்டரில் பார்த்து ரசிக்கிறதுலாம் இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரே படத்தை உட்காந்து நல்லா பார்க்கலாம், நல்லா ரசிக்கலாம். எவ்வளோ அவங்க மக்கள் எதிர்பார்த்தாங்களோ அந்தளவுக்கு நகைச்சுவையில் நிறையா இருக்குது. அந்தளவுக்கு மக்களை சந்தோஷப்படுறதுக்கு நல்ல பாடல்கள். புதுசாக அந்த ஹிந்தி பாட்டு ஒன்று பாடியிருக்காங்கல்ல, அந்த ஹிந்தி பாட்டு மக்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக பிரமிப்பாக பார்த்துட்டு கைத்தட்டுற அளவுக்கு இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டிங்கில் பத்திரிகையாளர்களே இந்த பாட்டு கைத்தட்டினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாட்டுக்கே இந்த படம் ஓடுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அது பெருமையாக இருக்குது. அந்தளவுக்கு படத்தில் நிறைய சிறப்பான அம்சம்லாம் நிறையா இருக்குது. ஸோ பாடல்கள் அப்படின்னு சொன்னோடனே வந்து எங்களுக்காக நீங்கள் பாடின பாட்டு ரெண்டு வரி வந்து பாடி காட்டுங்க சார். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே நீங்கள் ஒரு பாடின ஒரு பாட்டு. அதை கண்ணமே விட்டியா, கன்னி பொண்ணை தொட்டையா, ரோட்டு ஓரம் கஞ்சா எழுத்து ஏட்டு கண்ணில் வட்டியா, ஆபிசர அடிச்சையா, ஆல கருத்த அறுத்தையா, ஆத்தங்கர ஓரத்தில் காய்ச்ச சரக்கு வித்தியா, கையால் முறிச்சு புட்டு ஜெயிலு வந்தியா, கந்து வட்டி வாங்கி புட்டு அப்படி ஒரு